ஜோஹோ பல பேரோட ட்ரீம் கம்பெனி. அதை நான் எப்படி 7 daysல கிராக் பண்ணுன்றதை பார்த்துட்டு அதே மாதிரி ஹவு யூ கேன் ஆல்சோ டூ த சேம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. ட்ரஸ்ட் மீ, லெஜிட்டிமேட் வே. நான் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் நான் ஜோஹோ எத்தனை இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், எத்தனை அட்டெம்ப்ட் அடிச்சிருக்கேன், எல்லாமே வந்து கிளியர் கட்டாக சொல்லிடுறேன். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இன்ட்ரோவே கிடையாது, எதுக்கு இப்படி சொன்னேனே தெரில, ஏதோ இன்ட்ரோ ப்ளே பண்ண போகிற மாதிரி. ஜோஹோ கிராக் பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான 3 லெவல். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. லெவல் 1 இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து எல்லா கம்பெனிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஜென்ரல் அப்படின்னு என்ன சொல்கிறேன்னா, இங்கே கேட்க போகிறது வந்து 20 questions எல்லாமே 1 word தான். அண்ட் 10 questions ஆர் ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் 10 வந்து ஒரு லாங்குவேஜ் பேஸ்ட் எம்சிக்யூவாக இருக்கும். நான் இது வரைக்கும் ஜோவோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 2 டைம் அட்டன் பண்ணியிருக்கேன். 2 டைம் எனக்கு வேறு தான் வந்து கேட்டாங்க. ஒரு டைம் வந்து ஜாவா கேட்டாங்க 10 questions, இன்னொரு டைம் வந்து சி கேட்டாங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபர்ஸ்ட் 10 questions வந்து எல்லா இன்டர்வியூஸ்க்கும் தகுந்த மாதிரி ஜென்ரல் ஆப்டிடியூட் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. நான் முக்கியமாக அந்த ஃபர்ஸ்ட் 10 ஜென்ரல் ஆப்டிடியூடை நான் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணி மாஸ்டர் பண்ணேன் அப்படின்னா, 2 யூடியூப் சேனல்ஸ் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவேன். ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் 2 லாங்குவேஜ்லேயுமே இருக்கும் ஒரு சேனலில். கெரியர் ரைடு, அப்புறம் ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன். இந்த 2 சேனல் ரெஃபர் பண்ணி தான் நான் வந்து இந்த ஜெனரல் ஆப்டிடியூட் எப்பயும் ப்ரிப்பேர் பண்ணுவேன் எல்லா கம்பெனிக்கும். நெக்ஸ்ட் 10 வந்து என்னவாக இருக்க போகுதுன்னு சொன்னால், 2 லாங்குவேஜ் கேட்டாங்க சொன்னால், ஜாவா சி தான் மேஜராக கேட்பாங்க. இது 2 லாங்குவேஜ் தான். இது 2மே எனக்கு கேட்டிருக்காங்க. 2 டைம் கேட்டப்பையும் நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக ப்ரிப்பேர் பண்ணது வந்து ஜாவாக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலை. ஆக்சுவலி ஜாவா நான் கேட்பாங்கன்னே தெரில, அங்கே போய் சடனாக சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. பட் நான் சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன் ஐ கெஸ். அண்ட் ஆல்சோ இதில் நீங்கள் எடுக்கிற மார்க் வந்து ரொம்ப முக்கியமான மார்க்கு. நீங்கள் சும்மா 1 word தானே ஃபஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல், இதில் நீங்கள் எந்த செக்ஷனில் அதிகம் மார்க் எடுத்துருப்பீங்கன்னு நோட் பண்ணுவாங்க. பட் லைக் ஜென்ரல் ஆப்டிடியூடுமே டிஃபிகல்ட்டி பேஸ்டு இருக்கும். அதுவும் மேட்டர்ஸாக இருக்கும். அது தவிர்த்து அந்த ப்ரோக்ராமிங் பேஸ்டில் நீங்கள் அந்த 10ல் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், இந்த 10ல் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், 2 இண்டிவிஜுவலாக தான் பார்ப்பாங்க. இது உங்களுக்கு எப்போ இது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஃபைனல் இன்டர்வியூவில் உங்களை எந்த டீமில் போடலான்னு முடிவு எடுக்கும்போது இது வந்து ஒரு மெயின் க்ரைட்டீரியாவை கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வெறும் ஜெனரல் ஆப்டிடியூடே இல்லாமல் வெறுமனுமா கோடிங் கொஷனில் ப்ரோக்ராமிங் கொஷின்ஸில் மட்டும் 10க்கு 10 எடுத்து உள்ளே போயிருக்கான். ஜெனரல் ஆப்டிடியூட் எதுவுமே மோஸ்ட்டாக தெரியாமல்னு சொன்னான். அவன் எவ்வளோ மார்க் எடுத்தான்னு கரெக்டாக தெரில, அப்படி போயிருக்கான் உள்ள. நான் ஜெனரல் ஆப்டிடியூட் எப்பயுமே போட்டுருவேன். நான் கோடிங்கும் நான் வந்து ஈவனாக தான் இருப்பேன். நான் எப்பயுமே 2 டைம் கிளியர் பண்ணப்போ எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வரைக்கும் ஈவனாக இருப்பேன். அவங்க சொன்னதில்லை எனக்கு. பட் நான் வந்து அப்படி எதுலேயும் ஒன் சைடு எக்ஸப்ஷனலாக இருந்ததில்லை. ஸோ தட்ஸ் இட் ஃபார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். டைம் வேஸ்ட் பண்ணால் செகண்ட் ரவுண்டுக்கு போயிடலாம். இப்போது லெவல் 2 எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் ரியல் சேலஞ்சே எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இங்கே வந்துட்டு கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே, கோடிங் கொஷின்ஸ் எல்லாமே நார்மலாக மிச்சம் நீங்கள் க்ராக் பண்ணுற எம்என்சி சர்வீஸ் பெஸ்ட் எம்என்சிஸ் லைக் ஆக்சென்ச்சர், சிடிஎஸ் அந்த மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் லெவல் 2 கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஜோஹோவில் பர்டிகுலராக லைக் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி கொஞ்சம் மீடியம் டு ஹார்ட் லெவலில், மீடியம் லெவல் தான் ஆக்சுவலி. லீட் கோட் லெவலில் சொல்ல போனால் மீடியம். பட் நார்மலாக நம்ம காலேஜில், நம்ம ஊர் காலேஜில் சொல்லித்தர நாலேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா வெரி ஹார்டு. ஓகேவா, அப்படி வச்சுக்கலாம். ஓகே, 4 தடவை லெவல் அட்டன் பண்ணியிருக்கேன் இதோட மொத்தமாக. ஓகேவா, அது எப்படி 2 தடவை தான் லெவல் 1 அட்டன் பண்ணேன், எப்படி 4 தடவை லெவல் 2 அட்டன் பண்ணின்னு கேட்காதீங்க. அதுக்கெல்லாம் நான் அப்புறமேட்டு தனியாக சொல்கிறேன். ஏன்னா இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கடைசியாக இருக்குது. அதில் கடைசியாக சொல்லிடுறேன். லெவல் 2க்கு நான் பர்டிகுலராக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னா, லீட் கோடு போனீங்க அப்படின்னா, லீட் கோடில் வந்துட்டு டாப் இன்டர்வியூ 150 அப்படின்னு ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். நான் அந்த கொஷினை தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்தேன். அந்த கொஷினை நான் ஃபுல்லாக முடிச்சேன்னு கேட்டால் கிடையாது. அதில் நான் ஒரு 50லேருந்து 60 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பேன். அவ்வளோ நாலேஜ் இருந்தாலே போதுமான்னு கேட்டால் எஸ் போதும். பட் இந்த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து இந்த கோடை வந்து எப்படி படிக்கிறீங்க, லீட் கோடை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு இருக்குது. லீட் கோடை நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு கொஷனுக்கு எடுத்த உடனே ஆன்சர் தெரில அப்படின்னா அந்த கொஷன்லேயே ஒரு 10 நிமிஷமாச்சும் உட்காந்து எப்படியாவது போட ட்ரை பண்ணுவேன். இல்லை அந்த பிகர் ப்ராப்ளமாக ஸ்மாலர் ப்ராப்ளமாக சங்க் டவுன் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்பேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன தான் சொல்யூஷன் போட்டாலும் இது ஒன்று என்ன சொல்யூஷன் நம்ம போட்டு அவுட்புட்டே கொண்டு வந்துட்டாலும் டைம் எஃபிஷியன்ட் சொல்யூஷன்ஸ் வந்து எல்லா லீட் கோட் ப்ராப்ளம்ஸுக்குமே வந்து அவங்களோட சொல்யூஷன் காலம்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை செக் அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். செக் அவுட் பண்ணிட்டு திருப்பி நம்மளோட சொல்யூஷனை மாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு டைமும் என் சொல்யூஷனை ரிவைஸ் பண்ணிட்டு போகும்போது என்னோடய சொல்யூஷன் பார்த்தா ரிவைஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னொன்று மாற்றும் போது நீங்கள் வந்து சொல்யூஷனை பார்த்துட்டீங்க அப்படியே உடனே மாற்றாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ரீகால் பண்ணி மாற்றணும் அப்படின்றதுக்காண்டி அந்த சொல்யூஷனை ஃபுல்லாக பார்த்துருவேன், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுட்டு என்ன பண்ணுவேன்னா அடுத்த கொஷனுக்கு போயிடுவேன். அடுத்த கொஷனுக்கு போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 3/4 மணி நேரம் கழித்து
திருப்பி வந்துட்டு இந்த செஷன் அந்த ஸ்டடி செஷனை முடிக்கும் போது என்ன பண்ணுவேன், இல்லைனா ஃப்ரெஷ் செஷன் நாளைக்கோ நாளை கழிச்சு ஒரு ஃப்ரெஷ் செஷன் ஆரம்பிப்பேன்ல, அப்போது அந்த தப்பாக போட்ட சம்மை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி கரெக்டான சொல்யூஷன் எடுத்து எழுதுவேன். இதே மாதிரி தான் என்னால் முடிக்க முடியாத சம்முக்கும் பண்ணுவேன், முடிக்க முடிஞ்சு என்னையோட பெட்டர் சொல்யூஷன் இருந்தாலும் இது தான் பண்ணுவேன். காட் இட். இது போட்டுட்டு போயுமே நான் 2 தடவை லெவல் 2 ஃபெயில் ஆயிருக்கேன். அண்ட் 3rd டைம் தான் என்னால் லெவல் 2 வந்து கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் 2 டைமும் நான் லெவல் 2 கிளியர் பண்ணாமல் போகும்போது ரொம்ப மோசமானதான் விட்டு வந்தேன். அதனால் முடியாமல் இருக்க மாதிரி விட்டுட்டு வந்தேன். அதுதான் எனக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாகவே இருக்கும். ஏன்னா ஒரு தடவை ஸ்டாக்கு வந்து டிக்ளேர் பண்ண சின்டாக்ஸ் மறந்து போயிட்டேன். தெரியாது, ஆக்சுவலி யூஸ் பண்ணதில்லை. நான் வந்து ரொம்ப அடமெண்ட்டாக ஆர்எஸில் மட்டும் யூஸ் பண்ணியே எல்லா ப்ராப்ளமே ஆர்எஸ் சால்வ் பண்ண முடியும், ஆர்எஸ் யூனிவர்சல் ட்ரூத்துன்ற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். ஏன்னா அது எனக்கு, ஆனால் அந்த ப்ராக்டிஸ் வந்து எனக்கு லாஜிக்கல் பிரேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா எனக்கு சொல்யூஷன் வந்து ஒரே அறையை வச்சு எவ்வளோ பண்ண முடியுன்றது மாதிரி ஒரு ஃபுல் பொட்டன்ஷியலை எக்ஸ்ப்ளோர் பண்ணி என் மைண்டை ஸ்ட்ரெச் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு என்னோட திங்கிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சே தவிர, பட் என்னால் பெட்டர் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி யாராவது அடமெண்ட்டாக இருந்தீங்கன்னா டைம் டு சேஞ்ச், டக்குன்னு நியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். நான் சொல்கிற அந்த லெவல் 2 ப்ராப்ளமே நீங்கள் லீட் கோடு ப்ராப்பராக போட்டு ஒழுங்காக பண்ணாலே வந்துடும். நான் கொஞ்சம் சோம்பேறித்தனம், நான் வந்து மோசமாக தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதனால பார்த்த பிரச்சனை தான் இது. மற்றபடி நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸி. லெவல் 2ஓட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா 5 or 6 கோடிங் கொஷின்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் அதில் எத்தனை சால்வ் பண்ணுறீங்கன்றது உங்க கூட இருக்க காம்படிட்டர்ஸ் பொறுத்து இருக்குது. உங்க கூட இருக்க காம்படிட்டர்ஸ் வந்து எல்லாருமே 5 சால்வ் பண்ணுறாங்க, எல்லாருமே 6 சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் 4 போட்டால் செலக்ட் ஆக முடியாது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் சொல்லி நடக்காது. ஓவர் ஜென்ரலாக எடுக்கும்போது நீங்கள் 4, 5 போட்டால் கேரண்டீடாக செலக்ட் ஆகிடுவீங்க. 6க்கு 5 இல்லை 5க்கு 5 போட்டால் கேரண்டி செலக்ட் ஆகிடுவீங்க. அப்படி இருந்து 4 போட்டு செலக்ட் ஆகும். நான் 4 போட செலக்ட் ஆகி உள்ளே போனேன். ஸோ 4 சால்வ்ஸோ ஃபைன். எனக்கு 6 கொஸ்டின் கேட்டாங்க, நான் 4 தான் போட்டேன். ஸோ அப்படி தான் நான் உள்ளே போனேன். அண்ட் தென் லெட்ஸ் கெட் ஆன் டு லெவல் 3. இந்த லெவல் 3 எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கமெண்ட் வந்துச்சு. அந்த கமெண்ட்டு காட்டி தான் அந்த வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். லெவல் 3 கிராக் பண்ணுறதுக்கு தமிழ்லேயே நிறையா ஹெல்ப்ஃபுல் வீடியோஸ் இருக்குது. பட் நான் ஒரு சேனலாக ரெஃபரன்ஸ் சொல்கிறேன். கோடிங் ஆட்டின்ற சேனலும் அப்புறம் இன்னொரு சேனல் ஏதாவது இருந்தால் நான் போடுறேங்க. அந்த மாதிரி 2-3 சேனல்ஸ் நீங்கள் ஒன்றுமே இல்லை, தமிழில் இப்போ யூடியூப்பில் போய்ட்டு ஜோஹோ L3 சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வரும். ஆனால் லெவல் 3ஓட கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னா லோ லெவல் டிசைன், LLD, அதுதான் லெவல் 3ன்னு சொல்லுவாங்க ஜோஹோவில். LLD வந்து எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு குட்டி ஒர்க்கிங் சாஃப்ட்வேரை கேட்பாங்க. இதில் நீங்கள் வந்து லாஜிக்கலாக நீங்கள் எதுவும் யோசித்து க்ரியேட்டிவாக, அதாவது L2ல் இருக்க மாதிரி உங்களுக்கு லாஜிக்கலாக முடியாத சம் இருக்காது. ஆனால் உங்களுக்கு ஒரு சில அப்ரோச் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. இதில் வந்துட்டு நீங்கள் நாலேஜை வளர்த்துக்கணுமே தவிர இதில் வந்து ஸ்கில் பேஸ்டு கிடையாது லெவல் 3. நீங்கள் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு ஒர்க் பண்ணி ஒரு டேட்டாவை எப்படி ஹோல்டு பண்ணணும், மல்டிபிள் கிளாஸ் கிரியேட் பண்ணி எப்படிலாம் டேட்டாவை மேனிபுலேட் பண்ணணும், கிளாஸை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்னு தெரிஞ்சாலே உங்களால் போட முடியும். இதை நீங்கள் வந்து நான் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, அவங்களோட ஜென்ரல் கொஷின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 6 கொஷின்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நான் இது எல்லாத்தையுமே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஒரு சீட் ஷீட் ஒன்று இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தான் நான் ஆக்சுவலி கிராக் பண்ணேன். அந்த சீட் ஷீட்டோட டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துறேன். அதிலே லெவல் 3 கொஷின்ஸ் வந்து ஒரு 10 கொஷின் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் அவங்க ரிப்பீட்டடாக தான் கொஷின்ஸ் கேட்பாங்க லெவல் 3 L3 பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த கொஷினில் எனக்கு வந்தது என்னன்னா டாக்ஸி புக்கிங் சிஸ்டம் வந்துச்சு. டாக்ஸி புக்கிங் சிஸ்டம்க்கு கோடிங் ஆட்டி அப்படின்ற சேனல்லே வீடியோ இருக்குது, அதை நான் பார்த்துட்டு போயிருந்தேன். அதை அப்படியே போட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அதுலேயும் மாறுபட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து L3 பொறுத்த வரைக்கும் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா போட முடியாது. L3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் அசால்ட்டாக விட்டீங்க அப்படின்னா ஓகேவா. இதுதான் ஒரு விஷயம் டேக்அவே. ஏன்னா நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் கன்ஃபார்ம் வேணும். இன்னொன்று ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் நான் சொல்லும்போது இப்போ நீங்கள் ரயில்வே எக்ஸாமு மோஸ்ட் காமனான கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னா ரயில்வே எக்ஸாமு, டாக்ஸி புக்கிங் சிஸ்டமு, இந்த மாதிரி 1-2 இருக்கும். அப்புறம் கிஃப்ட் சிஸ்டம்னு ஏதோ வரும், கிஃப்ட் சம்திங், அந்த மாதிரி 3 இருக்கும். அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு கொஷின் படிச்சுட்டு மிச்சம் 2 கொஷினை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ தூரம் ஆன்சர் கொண்டு வர முடியுதோ அதுக்கப்புறம் திருப்பி அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்து எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இன்னொரு கொஷினை ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களால் ஃபஸ்ட் கொஸ்டினை யூஸ் பண்ணி எப்படி செகண்ட் கொஸ்டின் யோசிக்க முடியும்னு தெரிய முடியும். நீங்கள் ரயில்வே படிச்சுட்டு டாக்ஸி கேட்டாங்க அப்படின்னா டாக்ஸியில் மாட்ட வாய்ப்பு இருக்குது. நான் டாக்ஸி ரயில்வே 2 பார்த்துட்டு தான் போயேன். 2 பார்த்துட்டு போய் எனக்கு டாக்ஸியில் நான் தான் செஞ்சேன். ஸோ L3 இஸ் கைண்டாக நீங்கள் நிறைய போட்டு பார்த்துருக்கணும் ஆக்சுவலி லோ லெவல் டிசைன் பொறுத்த வரைக்கும். பட் இட் இஸ் ஆல்சோ பிரிட்டி ஈஸி. அண்ட் ஆல்சோ L3ல வர பெரிய பிரச்சனை என்னன்னா நீங்கள் டைமுக்குள்ளே முடிக்கணும். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் அதுக்குமே நிறைய ப்ராக்டிஸ் கொண்டு வரணும் டைமுக்குள்ளே முடிக்கிறதுக்கு. ஸோ நான் அதில் ரொம்ப டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா. அவ்வளோதான், சோஹோ இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. இதுக்கப்புறம் தான் டெக்னிக்கல் அசார்ன்ற ரவுண்ட் நடக்கும். ஸோ இது 3 ஆக்சுவலி முடிச்சிட்டா அப்படின்னாலே மோஸ்ட்டாக உள்ளே போயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஆக்சுவலி இது 3 முடிச்சுட்டு தான் நான் 3 முடிச்ச 2 பேரும் நாங்கள் 2 பேரும் உள்ளே போயிட்டோம்.
என்னோட நடந்த இது இப்போதைக்கு உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஹெச்ஆருக்கு நீங்கள் நார்மலாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் என்னென்ன ரெஸ்யூமில் போட்டிருக்கீங்கன்றதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவ்வளோதான். அது போட்டுட்டு என்னென்ன பண்ணிருக்கீங்கன்றது தெரியணும். இன்னொன்று ஐடின்ற ஃபீல்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கணும். நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னா கஷ்டம்தான். இந்த இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் எப்படி உங்கள் மைண்டை சீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட்டு வே வந்து உங்களோட ஹோம் பேஜை வந்து ஐடிக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். உங்கள் யூடியூபோட ஹோம் பேஜ் சிம்பிள். உங்கள் யூடியூபோட ஹோம் பேஜ் வந்துட்டு ஆண்டர்ப்ரனர்ஷிப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாலும், இல்லை வேறு ஏதோ ஒரு இதில் டிஸ்ட்ராக்டடாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதாவது ஐடி ஃபீல்டில் ஜாப் வாங்குறதுக்கு பேசிக்கலாகவே நீங்கள் கொஞ்சம் டெடிக்கேஷன், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சமாச்சும் காட்டணும். இல்லைன்னா கஷ்டம்தான். ஓகே. அண்ட் தென் அதுக்கப்புறம் ஜெனரல் ஹெச்ஆர் எனக்கு நடக்கவே இல்லை. எனக்கு டெக்னிக்கல் ஹெச்ஆரோட அப்படியே ரிசல்ட் வந்துருச்சு எனக்கு அடுத்த நாள். ஸோ நான் எப்படி கிராக் பண்ணேன், என்னோடய ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். காலேஜில் படிச்சுட்டு இருந்தப்போ 4th இயரில் ஒரு டைம் ஜோவோ வந்துச்சு. L1 ஈஸியாக கிராக் பண்ணிட்டேன். L2 உள்ளே போயிட்டு 3 கொஸ்டின் போட்டுட்டேன். அதுவும் கஷ்டமானது கொஸ்டின் 5th இருக்கும், அதையும் போட்டேன். டைனமிக் ப்ரோக்ராமிங் போட்டேன். ஆனால் போட முடியாத கொஸ்டின் வந்து எனக்கு ஸ்டாக்கில் வந்து இருக்கிறதுலே பேசிக் சம் 2 ஆஸ்ட்ராய்டு முட்டி கிரேட்டர் நம்பர் ஆஸ்ட்ராய்டு வந்து பொழைச்சிக்கும். அந்த ஆஸ்ட்ராய்டும் புதுசாக இருக்க ஆஸ்ட்ராய்டும் முட்டணும். ஸோ இதுதான் கொஷினே. இது வந்து லிட்டரலாக ஸ்டாக்கில் பேசிக்கான சம்மு, ஸ்டாக்கில் கால்குலேட்டர் சம்மு, ஸ்டாக்கில் பேசிக்கான சம்மில் ஒன்று தான் கால்குலேட்டர் சம்மு. ஆனால் அதை விட இது வந்து பேசிக்கான சம்மு. ஆனாலும் இது வந்து என்னது, ஆனாலும் அது போட தெரியாமல் வெளியே வந்தேன். அதுக்கு என்னால் யோசிக்க முடியாது. ஆனால் ஸ்டாக் டிக்ளேர் பண்ண முடியல. ஸ்டாக் டிக்ளேர் பண்ணாலும் அதில் எப்படி புஷ் எதுவுமே அந்த எந்த வித சின்டாக்ஸுமே தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டேன். செகண்ட் டைம் நான் அட்டன் பண்ணேன். செகண்ட் டைம் அட்டன் பண்ணும்போதும் L1 கிளியர் பண்ணிட்டேன். L2 போயிட்டு எதுலையோ நான் பண்ணேன். L2ல் என்ன பண்ணேன்னு மறந்துட்டேன். டைம் முடிஞ்சுன்னு நினச்சி விட்டுட்டு வந்தேன். ஆமாம் L2 திருப்பி போயிட்டு டைம் முடிஞ்சுன்னு நினச்சி விட்டுட்டு வந்துட்டேன் ஒரு தடவை. டைம் அப்புறம் நான் வெளியே வந்ததுக்கப்புறமும் 40 நிமிஷம் டைம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் அப்பயே ட்ரை பண்ணி தான் நான் முடிச்சிருக்கலாமேன்னு சொல்லிட்டு 3 கொஸ்டின் போட்டு 4வது போட்டுறது சொல்லிட்டு இருந்திருப்பேன். 3 மட்டும் போட்டு வெளியே வந்துட்டேன். இந்த மாதிரி 2 தடவை நடந்துச்சு. அப்புறம் 4வது தடவை 3வது இது 2 தடவை எங்கள் காலேஜுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் நடந்த விஷயம். ஜோவாக்குள்ளே போன அட்டம்ப்டில் வந்துட்டு ஆக்சுவலி எனக்கு வந்து காலேஜ் மூலமாக வரல. காலேஜில் ஒரு மேம் மூலமாக ஒரு ரெக்கமெண்டேஷன், அவங்களுக்கு ஜோவாக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தனால அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் மூலமாக வந்தது. ஒரு 20 ரெஸ்யூம் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க போல். அதில் ஒரு 12 பேர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணோம். ஒரு 12 பேர் கம்ப்ளீட் பண்ணி அதில் ஒரு 2 பேர் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இட் வாஸ் லைக் ஐ ஹேட் அன் ஈஸி வே. பட் நான் வந்து ஜோவாக்காண்டி ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். அது தவிர்த்து இது பண்ணிட்டு தான் இருந்தேன். அது மேட்டர்ஸ் லாட்டிங்க என்னதான் இருந்தால் எனக்கு கடைசியாக வந்து தேர்ட் டைம் நான் உள்ள போகும்போது எனக்கு லக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணுச்சு. அண்ட் ஆல்சோ லக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னாடி இருந்தால் என்னென்ன அதாவது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்கன்ற பொறுத்தா அந்த லக்கை அடிக்கும்போது அதை யூஸ் பண்ண முடியாமல் போகுதான்ற பாயிண்ட் வரும். ஏன்னா என்னால் அடுத்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதே லக்கை. ஸோ அது என்ன அப்படின்றத சொல்கிறேன். நான் ஜோவாக்குள்ளே போனதை கடைசியில் சொல்லியிருந்தேன்ல, நான் ஜோவாக்குள்ளே போயிட்டேன். இன்குபேஷன் போயிட்டு சென்னையில் தான் வர சொல்லிட்டு இருந்தாங்க. சென்னை கேம்பஸ் போனேன். 1 மந்த் அங்கே ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் கிக் அவுட் பண்ணிட்டாங்க. என்னைய ஒர்க் பண்ணல, இன்குபேஷனில் இருந்தேன். ஆக்சுவலி இன்குபேஷனில் இருந்தேன். 1 மந்தில் என்னை அனலைஸ் பண்ணி கிக் அவுட் பண்ணிட்டாங்க. சார் அது வந்து ஒரு பெரிய கதை. அது நான் இந்த வீடியோவில் பேசுகிறோன்னா வீடியோவே 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆயிரும். இது ஆல்ரெடி கொஞ்சம் பெருசாக இருக்கும் நினைக்கிறேன். என்ன இன்ஃபர்மேஷன் ட்ராப் பண்ண முடியாது என்னால் இங்கேயும், மன்னிக்கவும். சரி ரைட்டு, வேறு என்ன, அவ்வளோதானே. அண்ட் ஆல்சோ நான் இது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சேனலில் ஜோஹோவை பற்றி கண்டென்ட் அதாவது பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றியோ இது பற்றியோ இன்ஃபர்மேஷன்காண்டி வரீங்க அப்படின்னா இதில் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சேனல் ஆரம்பிச்சதே என்டர்டெயின்மெண்ட்டுக்காண்டி தான். அதில் ஒரு கமெண்ட் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் டேரெக்டாக நார்மலாக ரேண்டம்கிட்டேருந்து வராது. வந்த ஒரு கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்றனால இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். இல்லைனா இந்த வீடியோவை நான் போட்டிருக்கவே மாட்டேன். தட்ஸ் இட். அண்டு அந்த ஜோஹோலேருந்து வெளியே வந்த கதை வந்து நான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. பட் இப்போதைக்கு கிடையாது, கொஞ்சம் அடுத்து சொல்லிக்கிறேன். இப்போ நான் வந்து ஜாப்லெஸ்ஸாக தான் இருக்கேன். ஆக்சென்சர் ஆஃபர் கையில் வச்சுருக்கேன். பட் அவங்க ஒன்றும் கால் பண்ணல. ஆஸ் ஆல்வேஸ் ஆக்சென்சர் வில் நெவர் கால். இல்லை லேட்டாகும் அவங்க கால் பண்ணுறதுக்கு. அதனால எப்போ கால் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஹோப்ஃபுல்லி ஜூலை ஆர் எப்போ தெரியும் தெரில. இந்த எண்ட் ஆஃப் தி இயரா இல்லை நெக்ஸ்ட் இயரா, ஹூ நோஸ், எனிதிங் கேன் ஹேப்பன். பட் அது வரைக்கும் ஹோப்ஃபுல்லி நான் வீடியோ போட்டிருப்பேன். அது வரைக்கும் இல்லை, அதுக்கப்புறமா வீடியோ தான் போட்டிருப்பேன். என்ன நடந்தாலும் வீடியோ தான் போட்டிருப்பேன். ஸோ subscribe to the channel. We're gonna go big soon. I'm coming. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ எதுவாக இருக்க போகிறதில்ல. நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஜானர், ஒரு பைக்கில் ஜேர்னி பற்றி சொல்ல போகிறோம்.
ஒரு பைக்கில் வச்ச ஒரு சேலஞ்சை பற்றி பேச போகிறோம் இல்லை, அதனால் ஐ டோன்ட் நோ வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் வீடியோ. இந்த சேனல்லேருந்து நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறீங்கன்னு என்ன நான் போடவே எனக்கே தெரில. ஸோ கொஸ்டின் மார்க்லேயே பீஸ் அண்ட் பாய். You really think you're different, man, you must be kidding. Think you're gonna hit it, but you just don't get it.